ரொம்ப நாளா சிங்கப்பூர்ல இருக்கிற நம்ம வெளிநாட்டு ஊழியர்கள் அப்புறம் உள்நாட்டு ஊழியர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பல ஊழியர்களுக்கு ஒரு மனக்குறையாவே இருந்த விஷயம்தான் கூண்டு போட்ட லாரியில பயணம் பண்றது. ஆமாங்க, ரூம்ல இருந்து வேலை செய்யற இடத்துக்கும் அங்கிருந்து மறுபடி ரூமுக்கும் பல தொழிலாளர்கள் அந்த கூண்டு வச்ச வண்டியில தான் போயிட்டு வராங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை இருக்கவே இருக்காது. சிங்கப்பூர் அரசு இப்போ புதுசா போட்டிருக்கிற ரூல்ஸ் படி 2027ல இருந்து சிங்கப்பூர்ல இந்த கூண்டு வச்ச லாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுத்தி இரும்பு வலை அடிச்ச லாரிகள்ல தொழிலாளர்களை ஏத்திட்டு போக கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. சரி, இத்தனை வருஷம் இல்லாம ஏன் திடீர்னு இந்த முடிவு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? வாங்க இத பத்தி விவரமா தெரிஞ்சுக்கலாம். இந்த தடைய அறிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து அமைச்சகத்தோட மூத்த இணையமைச்சர் சன் சூலிங் தான். 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பார்லிமெண்ட்ல பேசுறப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த தடைய கொண்டு வர மெயினான காரணம் சேஃப்டி தான். ஒருவேளை லாரியில தீ விபத்தோ இல்ல ஆக்சிடென்ட்டோ நடந்தா அந்த கூண்டு கதவு வெளிய இருந்து பூட்டி இருந்தா உள்ள இருக்கிற தொழிலாளர்களால டக்குன்னு வெளிய வர முடியாது. இது ரொம்ப பெரிய ஆபத்துல முடியும். சிங்கப்பூர்ல இப்போ கிட்டத்தட்ட 50,000 லாரிகள் இருக்குது. அதுல ஒரு 500ல இருந்து 1000 லாரிகள் வரைக்கும் இந்த மாதிரி கூண்டு அடிச்ச லாரிகள் இருக்கு. இனிமே இந்த லாரிகள சாமான்கள் ஏத்த மட்டும் தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஊழியர்களை ஏத்த யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி கூண்டு வச்ச லாரிகள வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள் என்ன பண்ணலாம்? 2027 டெட்லைனுக்கு முன்னாடி இந்த லாரிகள மாத்தி அமைக்கணும். அதாவது கூண்டுக்கு பதிலா மேல ஒரு தடுப்பு அப்புறம் சைடுல பாதுகாப்பு கம்பிகள் இருக்கிற மாதிரி மாத்திக்கலாம். அப்படி இல்லாம கூண்டு லாரியில ஆட்களை ஏத்திட்டு போனா கண்டிப்பா தண்டனை அப்புறம் அபராதம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இல்ல அந்த வகை லாரிகள மாத்துறது கஷ்டம்னா ஊழியர்களை ஏத்திட்டு போக வேற ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த கூண்டு வச்ச லாரிய சாமான் ஏத்த மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அரசு சொல்லியிருக்கு. உண்மைய சொல்லணும்னா இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விவாதம். இதுக்கு முன்னாடி இத பத்தி கேட்டப்போ உடனே தடை பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனிகளுக்கு செலவு அதிகமாகும். பஸ் பிடிக்கணும்னா சின்ன கம்பெனிகளுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்கடி நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. ஆவரேஜா வருஷத்துக்கு ஒரு உயிரிழப்பாவது இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்ல நடக்குதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதனாலதான் இன்னும் தாமதிக்காம அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அரசோட இந்த முடிவை எம்டபிள்யூசி உட்பட சிங்கையில் இருக்கக்கூடிய பல தன்னார்வ அமைப்புகளும் வரவேற்றிருக்காங்க. பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். ஒவ்வொரு தொழிலாளியும் பாதுகாப்பா வேலைக்கு போயிட்டு வரணும்னு தான் நாங்க விரும்புறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 2027 டெட்லைன் வரத்துக்குள்ள கம்பெனிகள் இதையெல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புறோம். சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூண்டு லாரி தடை தொழிலாளர்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்குமா? இல்ல இன்னும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடுதல் தகவல்களுக்கு இணைஞ்சிருங்க தமிழ் சாகாவோட.